ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாஸ்தாவை பாருங்களேன். பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பார்த்தோம்னா, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு பார்த்தீங்களா? அங்க பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு பாருங்க. நல்லா மசாலாலாம் புடிச்சு சாப்பிடுறதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்ட குடுக்கும். நீங்க பாஸ்தா வாங்குனா, இந்த மாரி மட்டும் ஒரு தடவ செஞ்சு பாருங்க. வீட்ல இருக்கிற குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்ட குடுக்கும். இன்னைக்கு நம்ம பாஸ்தா தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்ன்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையல்ல நம்ம பாஸ்தா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்ன்னு பார்க்கலாம். பாஸ்தா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸர் எடுத்துக்கோங்க. நான் 2 பழுத்த தக்காளிய பெரிய சைஸ் தக்காளிய கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து குடுத்துக்கோங்க. சேர்த்து குடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்த தக்காளிய மிக்ஸி மூடி போட்டு மூடி மாத்தி வச்சுக்கோங்க. பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்துல தண்ணி வச்சுங்க பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா? 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து குடுத்துட்டு நான் 1/2 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன். பாஸ்தாவை உள்ள சேர்த்து குடுத்துக்கோங்க. பாஸ்தாவை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க. கிண்டி குடுத்துட்டு மூடி போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்ப பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாஸ்தா எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி குடுத்துங்க பாருங்க. வெந்து கலர் மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சான்னு உங்கள பார்க்கறதுக்கு இந்த மாரி எடுத்து கட் பண்ணியோ இல்ல அழுத்தி பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா இருந்தா பாஸ்தா நல்லா வெந்திருக்கு. இப்ப வெந்த பாஸ்தாவ தண்ணிய நல்லா வடிகட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. பாஸ்தா செய்யறதுக்கு இப்போ வடிகட்டுன மாரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து குடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சிய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சேர்த்து குடுத்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து குடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க. கிண்டி குடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் எண்ணெயில நல்லா வேக விடுங்க. இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா பூண்டு, இஞ்சி நல்லா வதங்கி வந்துருச்சு. அது கூடவே பெரிய சைஸ் வெங்காயத்த கட் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள சேர்த்து குடுத்துக்கோங்க. வெங்காயத்து கூடவே ஒரு பெரிய சைஸ் குடை மிளகாவ கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து குடுத்துக்கோங்க. நான் குடை மிளகாவும், வெங்காயத்தையும் ரஃப்பா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப பொடியா கட் பண்ணல. சேர்த்து குடுத்துக்கோங்க. சேர்த்து குடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி குடுத்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வெங்காயம் வதக்கும்போது சட்டுன்னு வதங்கி வந்துரும். இப்போ வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க வெங்காயமும் நம்ம சேர்த்த குடை மிளகாவோ கண்ணாடி பாத்துக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தப்போ மசாலாலாம் சேர்த்து குடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து குடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி குடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் நம்ம மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. நம்ம பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கோம்ல மிக்ஸில தக்காளி பேஸ்ட்ட உள்ள சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து குடுத்துக்கோங்க. சேர்த்து குடுத்துட்டு தக்காளி நம்ம சேர்த்த டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி குடுத்துட்டு நம்ம சேர்த்த தக்காளி பேஸ்ட் பச்சை வாடை போய் மசாலாவோட நல்லா வெந்து வரும். வேக விடுங்க. இப்ப பாருங்க நம்ம தக்காளி பேஸ்ட் சேர்த்து பாத்தீங்களா? தக்காளியோட பச்சை வாடையெல்லாம் போய் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாத்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி குடுத்துட்டு நம்ம முன்னாடியே வேக வச்சு மாத்தி வச்சிருக்கோம்ல பாஸ்தாவை உள்ள சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவை சேர்த்து குடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி குடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மசாலாவோட நல்லா வேக விடுங்க. இப்ப பாருங்க மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு டைம் நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க. கிண்டி குடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நம்மளோட பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நம்ம குடை மிளகாலாம் சேர்த்துருக்கறதுனால குடை மிளகா எந்த அளவுக்கு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க பாஸ்தா வாங்குனா குழந்தைங்களுக்கு இந்த மாரி செஞ்சு குடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ். தேங்க் யூ.